يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا سادتنا وكبراءنا وعليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்துள் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்துள் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் கோர விபத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் கெட்ட ஆட்சியாளரிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நாளினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, குர்ஆன் சுன்னா கூறும் அழகிய உபதேசங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் வரையிலும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அழகிய உபதேசங்களை 7 நாட்கள் கேட்டு முடித்துவிட்டோம். இன்றைக்கு 8வது நாள். நேற்றைய நாளினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு உபதேசத்தை செய்கிறாங்க. அந்த உபதேசத்திற்கு முழுக்க எடுத்துக்காட்டாக தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக அமைத்து கொண்ட முறையில் யூசுஃப் நபியினுடைய அந்த வரலாறை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச உபதேசம் என்ன? யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ பேணுதலாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். பேணுதல்னா என்ன அப்படின்றத நேற்றைய தினம் நாம் பார்க்கும் பொழுது, தவறு செய்வதற்குண்டான எல்லா சூழலும் எல்லா வாய்ப்புகளும் எல்லா ஆற்றலும் இருந்தும் கூட இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒதுங்குறாங்க பாருங்க. இது பேணுதல்ல மிக உச்சகட்ட ஒரு பேணுதல். இந்த பேணுதலைத்தான் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சாங்க. இந்த பேணுதலுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் நாம் எதுவரைக்கும் பார்த்தோம்? யூசுஃப் நபியுடைய வரலாற்றில்
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த நாட்டினுடைய அரசி தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். அத்தோடு அந்த பெண் விட்டு விடாமல் அந்த நகரத்தில் உள்ள எல்லா பெண்களையும் அழைத்து ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்து, அந்த விருந்துக்கு பின்னாடி அந்த அரசி மட்டுமல்ல மற்ற பெண்களும் கூட தவறான ஒரு பாதைக்கு அழைத்த போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ரப்பு கிட்ட துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹ். ரப்பே, அந்த பெண்ணும் அந்த பெண்களும் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்களோ, எந்த தவறின் பக்கம் அழைக்கிறார்களோ, அந்த தவறை விட எனக்கு சிறைச்சாலை மிக விருப்பமானதாக இருக்குது. என்னைய இந்த பாவத்தில் இருந்து பாதுகாத்துரு ரப்பே அப்படின்னு துவா செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாக்கும் விதமாக அவங்கள சிறையிலேயே அந்த துவாவை வந்து கபூல் செஞ்சு அவங்க சிறைக்கும் போயிடுறாங்க. நேற்று இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க சிறைக்குள்ளே போகும் பொழுது அவர்களோடு சேர்த்து இன்னும் 2 மனிதர்களும் சிறைக்குள்ளே போகிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறைக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கையோடு உறுதியோடு இருந்தாங்க அப்படின்றதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. அந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னென்னா, சில சமயங்களில் நம்ம தவறே செய்ய மாட்டோம். தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது சில குற்றச்சாட்டுகள் நம் மீது வரும். சில பாவங்கள் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் பழிச்சொல் நம் மீது தூவப்படும். அப்போ நம்ம ஆவேசப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம தவறே செய்யலையே, செய்யாத தவறுக்கா மக்கள் நம்மளைய பழிக்கிறாங்க, செய்யாத குற்றத்துக்கா நம்ம தண்டிக்கப்படுறோம். என் ரப்பின் மீது நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தேன். சில சமயங்களில் நமக்கே யதார்த்தமாக இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். எப்படின்னா, நம்ம சரியாக தொழுகுவோம், நோன்பு வைப்போம், ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்வோம், பெரிய பாவங்களை விட்டு விலகி வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம், உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய இபாதத்தின் மீது நமக்கே ஒரு திருப்தி இருக்கும். ஓரளவு நம்ம பெரிய அளவில் நம்ம நன்மை செய்யாட்டாலும் ஓரளவுக்கு நம்ம நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பாவத்தில் நம்ம விலகி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி சூழலில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு சோதனை நம்மை தொட்டுவிடும். சரியாக வாழும் பொழுது தவறை விட்டும் விலகி சரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சோதனை வந்துடும், ஒரு வேதனை வந்துடும், இழப்பு வந்துடும், கஷ்டம் வந்துடும். அப்போது ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் போடுவான் தெரியுமா? என்ன எண்ணம் போடுறான்? ஏன்னா நம்ம சரியாக தானே இருக்கிறோம், சரியாக தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், யாரையும் நம்ம ஏமாத்தலை, கரெக்டாக இருக்கிறோம். அப்போ ஏன் நமக்கே இந்த சோதனை, நமக்கே இந்த கஷ்டம், நம்மளையே மக்கள் ஒரு மாதிரியாக பழிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்ன இது சரியாக இருந்தால் கூட நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது, அப்போ சரியாக இருந்து நமக்கு என்ன பலன் அப்படின்ற மாதிரி ஷைத்தான் ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். அந்த ஈமான் உறுதியாக இல்லைன்னு வைங்களேன், இந்த நேரத்தில் அல்லாஹ் ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், நம்மளே வழிகெடுத்துருவான். சோதனை அல்லாஹ் நமக்கு எதுக்கு தரான்? சரியாக சொல்லுங்க பார்ப்போம். சோதனையை ரப்பு நமக்கு எதுக்கு தரான்? நம்மை புண்படுத்தவா அல்லது பண்படுத்தவா? பண்படுத்ததாங்க. நம்மளைய புண்படுத்தி, நம்மளைய வேதனைப்படுத்தி, நம்மளைய காயப்படுத்தி, நம்ம சிரமப்பட்டு அழுகிறதுனால ரப்புக்கு ஏதாச்சும் கூட போகுதா, குறைய போகுதா? ஒன்றும் கிடையாது. அப்போ நமக்கு ஒரு வேதனை, கஷ்டம், துன்பம் வருது அப்படின்னா அதை நம்மளைய வேதனைப்படுத்துறதுக்கு இல்லை, நம்மை பண்படுத்துவதற்கு. ஒரு சோதனை வரும் பொழுது தாங்க ரப்புனா யார் அப்படின்றத நம்மளால் உணர முடியும். ஒரு இழப்பு வரும் பொழுது தான் நம்ம எவ்வளவு பலவீனமான மனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம உணர முடியும். எப்பமெல்லாம் நான் என்கிற அந்த அகம்பாவம் நமக்குள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சில சமயங்களில் பாடத்தை புகட்டுவான். அதனால் சோதனைகள், கஷ்டங்கள், இழப்புகள் வரும் பொழுது நான் நல்லதானே இருக்கிறேன், என் ரப்பு என்னைய சோதிச்சுட்டானே, என் ரப்பு என்னைய கைவிட்டுட்டானே அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிட வேண்டாம். ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு நபிமொழி தான்,
அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்கிறான் என்பதற்குண்டான அடையாளம் என்ன? சோதனை தான். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி நினச்சிட்டு இருக்கிறோம்? தொழுதுட்டா அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்துடுவான், சரியா இருந்துட்டா எல்லா விதமான சுகபோகங்களும் நமக்கு கிடைக்க பெற்றணும், சரியா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வரலாறு அப்படி படித்து பாருங்களேன். வரலாறை படித்து பார்த்தா யாரெல்லாம் சரியாக வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் கரெக்டாக வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சோதனையைத்தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதற்கு வேற யாரையும் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல தேவையில்லை, நபித்தோழர்களே நமக்கு போதுமானது. சரியா வாழணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சோதனைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சோதனைகள் நம்மை வந்து தொடும் பொழுது சில வாசகத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். அது என்ன வாசகம்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, நல்லவர்களை பற்றி, நம்பிக்கையில் உறுதியானவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களை வந்து எந்த முசீபத்து வந்து தாக்கினாலும், அவர்களை எந்த முசீபத் எந்த வேதனை வந்து தொட்டாலும் அவர்களுடைய நாவு சொல்லுமா, இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமெல்லாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவனின் பக்கமே திரும்ப இருக்கிறோம். எவ்வளோ அற்புதமான வாசகத்தை பார்த்தீங்களா? நம்மை வந்து தொடக்கூடிய சோதனையும் வேதனையும் மலை போல் இருந்தாலும் இந்த வாசகத்தை பொருள் உணர்ந்து அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாமெல்லாம் அல்லாஹ்விற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மலை போல் வரக்கூடிய சோதனையும் நம்முடைய பார்வைக்கு மடு போலத்தான் தெரியும். ஆம், கழுத்துக்கு கத்தி வந்த போதிலும் கூட அந்த கத்தியை துச்சமாக நினைத்தவர்கள் நபித்தோழர்கள். அதற்கு காரணம் என்ன? அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு வச்சுருந்தாங்க, என்ன சோதனை வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் என்னுடைய ரப்பு நாடாமல் என்னை அது தொடாது அப்படின்னு நினச்சி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை இழந்துடுறோம். அப்படி தானே? சின்ன சின்ன சோதனைகளில் கூட நிறைய நம்பிக்கை இழந்துடுறோம். அது நம்பிக்கைனா எப்படிப்பட்ட நம்பிக்கை? கடைசியில் வேணாண்டா நம்ம ஷிர்க்கு கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி சில இடங்களில் சில சகோதரர்கள் குழந்தைக்காக வேண்டி சில தர்காக்களுக்கு போகிறாங்க. அப்படியும் சில தர்காக்கள் இருக்குதுங்க. கல்யாணமாகி 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னா தமிழகத்தில் சில தர்காக்கள் இருக்குது. அந்த தர்காக்கு போய் சில நேர்ச்சைகளை செஞ்சால் நமக்கு குழந்தை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. குழந்தைக்காக வேண்டி மருத்துவமனைக்கு நம்ம போகிறோம், மருத்துவர்களை நம்ம அணுகிறோம், ஆலோசனைகளை பெறுறோம், தவறு கிடையாது. எங்கே போகிறது தவறு? தர்காக்களுக்கு போகிறது. தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவுலியா எனக்கு குழந்தைய கொடுத்துருவாங்க, அவங்க குழந்தைய கொடுக்காட்டாலும் அல்லாஹ்ட்ட சிபாரிசு செஞ்சு எனக்கு குழந்தைய வாங்கி தந்துருவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. இது ரொம்ப பாரதூரமான பாவத்தை ஏற்படுத்திவிடும். தௌஹீதுல உறுதியானவர்கள் கூட சில சமயங்களில் இந்த விஷயத்தில் ரொம்ப ஆட்டம் கண்டுறாங்க. கல்யாணம் ஆயிருது, அது நம்ம மக்கள் பண்ணக்கூடிய பாடு இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய கஷ்டம். அது கல்யாணம் ஆயிருக்குங்க, கல்யாணம் ஆகி ஒரு 1 மாதம்தான் கழிஞ்சிருக்கும். அதுக்குள்ளார சொந்த பந்தங்கள், மாப்பிள்ளை எதுவும் விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க, துவா செய்யுங்க அப்படின்னு மாப்பிள்ளை அழகாக கண்ணியமாக சொல்லிட்டு போயிடுவார். விட்டுற வேண்டிதானே? 2வது மாதமும் மாப்பிள்ளை எதுவும் விசேஷமா, அவர் துவா செய்யுங்க. 3வது மாதம் இப்படி கேட்குறவர் வந்தாவே பாதையை மாற்றிடுவார். இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் விசேஷம் விசேஷம்னு, விசேஷம் இருந்தால் சொல்லவா மாட்டோம். வருஷம் 1 கழியுது, 2 கழியுது, அந்த மாப்பிள்ளைக்கே கொஞ்சம் பதட்டம் வந்துடும். என்னடா இது, நமக்கு பின்ன பிறந்தவன்லாம் கையில் 1 காதில் 1 தோளில் 1 தூக்கிட்டு போகிறான், நம்ம மினுக்காக போகிறோம், பெரிய பாடி பில்டராக இருக்கிறோம், நம்மளை பார்த்தா 4 பேர் ரொம்ப சொடக்கா முடக்கா பேசுகிறாங்க, ஒன்றும் விசேஷம். என்ன செய்யலாம்? ஹாஸ்பிட்டல் போவாங்க, சில மருத்துவமனைகளை பார்ப்பாங்க, போவாங்க மருத்துவர்களை பார்ப்பாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எவனாச்சும் காதில் போட்டு விட்டுருவான், என்ன நீ விஷயம் தெரியாதவனாக இருக்கிற, ஆஸ்பத்திரிக்கெலாம் போனாலாம் இது வேலைக்கு ஆகாது. அதுக்குன்னு சில குழந்தைய கொடுக்கக்கூடிய சில தர்காக்கள் இருக்குது.
காதும் வச்ச மாதிரி போயிட்டு வந்துரு, எல்லா இடத்துக்கும் போகிறேன், இங்கேயும் போயிட்டு தான் வாவேன். ஆரம்பத்தில் சிறுக்குது, தப்பு. வருஷம் 4-5 கழிஞ்சிருச்சு அப்படின்னா போய் தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். போயிடுச்சு பாருங்க. இதை நம்ம விளையாட்டாக சொல்லலை, சிரிப்புக்காக வேண்டி சொல்லலை. அல்லாஹ் இப்படிலாம் சோதனையை கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சோதனையெல்லாம் கொடுக்க மாட்டான். மரியம் சூறாவை படித்தவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? மரியம் சூறாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபியினுடைய வரலாறை சொல்லுவான். அந்த நபியினுடைய பேர் ஜக்கரியா. வலியுல்லாக்களே பெரிய வலியுல்லா யார் தான்? நபிமார்கள் தான். அவங்களை விட பெரிய வலியுல்லாக்கள் வேற யாராச்சும் இருக்க முடியுமா? வலியுல்லானா என்ன? அல்லாஹுடைய நேசர் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹுவே அங்கீகாரம் கொடுத்தவர்கள். இன்னைக்கு நம்ம யாரையெல்லாம் வலியுல்லா, ஷைஹ்மார்கள், அவுலியாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இதெல்லாம் நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் வலியுல்லா அவுலியா அப்படின்னு சொன்னதை யாரைத்தான்? நபிமார்களைத்தான். அப்படிப்பட்ட நபிமார்களில் ரொம்ப முக்கியமானவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சூரா மரியத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து இந்த ஜக்கரியா நபியினுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காமிப்பான். ஜக்கரியா நபி ரப்பு கிட்ட துவா செஞ்சாங்களா. எப்படி? யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக இத்நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. ஜக்கரியா நபிக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆயிட்டா 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிஞ்சிருச்சு. கொஞ்சம் வருஷங்கள் கழிஞ்சிருச்சு. ஆனால் குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னா ஜக்கரியா நபி ரப்பு கிட்ட துவா செஞ்சாங்களா, ரப்பே நான் அவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு ரப்புட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. குழந்தையை தந்துரு, குழந்தையை எப்படி துவா கேட்டாங்க அப்படின்றத கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். வருஷம் ரொம்ப கழிஞ்சு போச்சான். ரப்பி கிட்ட சொல்றாங்க, கால ரப்பி இன்னி வஹனல் அதுமு மின்னி வஸ்தஅலர் ரஅசு ஷைபா வலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷகியா. ரட்சகனே, என்னுடைய முடிகள் எல்லாம் நரையால் மின்ன ஆரம்பித்து விட்டது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. இருப்பினும் உன்னிடத்தில் கையேந்துவதை நான் நிராசை அடையவே இல்லை. என்ன சொல்றாங்க? தலையில வெள்ளை முடி வந்துருச்சு, எலும்புகள்லாம் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருச்சு, நான் ரொம்ப கிழவன் ஆயிட்டேன். நான் கிழவன ஆனாலும் உன்கிட்ட எனக்கு குழந்தையத்தா அப்படின்னு கேட்கறதுல நான் வெக்கப்படவே மாட்டேன். அதை தொடர்ந்து சொல்றாங்க, நான் கிழவன் ஆயிட்டேன். வ இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராஇ வ கானத் இம்ரஅத்தி ஆகிரா. என் மனைவியும் மலடாயிட்டாங்க. மலடுனா புரியுதுங்களா? குழந்தை பேர் அற்றவள். மருத்துவர்கள் சொல்லிடுவாங்க, இனிமேல் உங்களுடைய மனைவிக்கு குழந்தையை பெறக்கூடிய பாக்கியம் இல்லை, முடிஞ்சிருச்சு. அதுதான் மலடு, குழந்தை பாக்கியம் கிடையாது. ரப்பு கிட்ட சொல்றாங்க ஜக்கரியா நபி, நான் கிழவன் ஆயிட்டேன், என் மனைவி மலடாயிட்டாங்க. அப்படி இருந்து நான் உங்ககிட்ட நான் கேட்பேன், குழந்தைய கேட்பேன். கொஞ்சம் நம்ம அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்குதுல்ல. இந்த காலகட்டத்தில் ஒருத்தவர், வேற யாரையும் வேண்டாம், ஒருத்தவர் இருக்கிறாரு, நல்ல வயசானவராக இருக்கிறாரு, தாடி ஃபுல்லாக வெள்ளை, தலைமுடி ஃபுல்லாக வெள்ளை, ரொம்ப வயசானவராக இருக்கிறாரு. அவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, கல்யாணம் ஆகி ஒரு 50-60 வருஷம் ஆயிடுச்சுங்க, குழந்தை இல்லாமல் இருக்குது, அதுக்காக வேண்டி நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட ஒருத்தவர் சொல்கிறாரு. நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம்? அவருக்கு முன்னாடி வேணா சரிங்க அல்லாஹ் உங்களுக்கு நல்ல சந்ததியை தரட்டும் அப்படின்னு சொல்லிக்கிடுவோம். அவர் போனதுக்கு பின்னாடி நம்ம என்ன பேசுவோம்? நம்ம வளமை என்ன? வீடு போங்குது, காடு வாங்குது, இந்த மனுஷனுக்கு ஆசையை பற்றியா? குழந்தை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்சானா, அந்த மாதிரி கதையாக இருக்குது. இந்த மனுஷனுக்கு இப்போ இது தேவையா அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய வழக்கம் நமக்கு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாங்க? இப்போமே இப்படி இருக்குதுன்னா ஜக்கரியா நபியுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும்? நாகரீகம்னா என்ன அப்படின்லாம் அன்னைக்கு வளர்ந்துருக்கவே செய்யாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வயது முதிர்ந்த அந்த நிலையிலும் தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பேரே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்தும் கூட ரப்பு கிட்ட துவா செய்கிறாங்க, ரப்பே நான் யாரையும் செட்டப் பண்ணலை, யார் என்ன சொல்லுவாங்கிறது எனக்கு கவலை இல்லை, கிழவனாயிட்ட இனிமேல் எப்படி உனக்கு குழந்தை பிறக்கும்,
உன் மனைவி மலடா இருக்கிறா, எப்படி குழந்தை பிறக்கும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் ஓ மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் ரப்பே. இந்த மனிதர்களுடைய அறிவுக்குத்தான் ஒரு மனிதன் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் வாலிபம் அவசியம், மலட்டுத்தன்மை இருக்கக்கூடாது என்பது அவசியம். ஆனா உனக்கு அதெல்லாம் கிடையாது. நீ நினைச்ச அப்படின்னா எதை வேணாலும் கொடுத்துருவ ரப்பே, நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நீ எனக்கு தருவன்னு சொல்லிட்டு உறுதியா நம்புறேன். நம்புனாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உலகம் பழித்தது, சிரித்தது, எதையும் அவங்க கண்டுக்கல. என் ரப்பு என்னைய கைவிட மாட்டான். எப்பொழுதும் நாம் சொல்லக்கூடிய ஒரு வாசகம், இந்த உலகத்துல அல்லாஹ்வே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களையே அல்லாஹ் இந்த உலகத்துல கண்ணியமாக ஆக்கி வைத்திருக்கும் பொழுது, ஏ ரப்பு அல்லாஹுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளையே அல்லாஹ் கைவிட்டுருவான். அதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் ஜக்கரியா நபியினுடைய வரலாறு. வயது கடந்தது, மூப்பை அடைந்தார்கள், உலகம் அவர்களை பார்த்து சிரித்தது, கேலி செய்தது. ஆனால் ரப்பின் மீது உண்டான நம்பிக்கை மட்டும் அந்த ஜக்கரியாவுக்கு குறையவே இல்லை. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கேட்டதற்கு, அந்த உறுதியான நம்பிக்கைக்கு பரிசாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான் தெரியுமா? வயதான காலகட்டத்தில் அந்த உறுதியான நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு, யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஒரு குழந்தையை குறித்து ஜக்கரியாவே நீங்கள் சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். சாதாரண குழந்தை இல்லை, அந்த குழந்தைக்கு நானே பெயர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே பெயர் வைத்தான். அந்த பெயர் என்ன? யஹ்யா. வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சம்பவம் எங்கேயும் இல்லை. அல்லாஹ்வே பெயர் வைக்கிறான். யஹ்யான்னு சொல்லிட்டு பெயர் வச்சு, இந்த குழந்தையை நான் உனக்கு தருகிறேன், இந்த குழந்தை நபியாக சாலிஹாக உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வருவார் என்கிற நற்செய்தியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியே ஜக்கரியா நபிக்கு கொடுக்கிறான். இது எதுக்கு கிடைச்ச பரிசு நீங்க நினைக்கிறீங்க? வயசான காலகட்டத்தில் உலக மக்கள் எல்லோரும் கேலி செய்தாலும் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு கேட்டாங்கல்ல, அதுக்கு கிடைச்ச பரிசு தானே இது. இந்த நம்பிக்கை தாங்க வேணும். இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்ப குறைவு. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? கஷ்டம் வரும், என் ரப்பு கிட்ட நான் கையேந்துவேன், உடனே அந்த கஷ்டம் போயிடணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ரொம்ப அவசரப்படுறோம். அவசரப்பட்ட வேலைக்கு ஆகாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்வான், அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் அவசரப்படக்கூடாது. சில பேர் ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. எப்படி? என் ரப்பு கிட்ட நான் துவா செய்கிறேன், வாரக்கணக்காக துவா செய்கிறேன், மாசக்கணக்காக துவா செய்கிறேன், வருஷக்கணக்காக துவா செய்கிறேன், என் ரப்பு எனக்கு தரவே இல்லை, என் கையை வெறுங்கையாவே அனுப்பிட்டு இருக்கிறான், நான் ரொம்ப ஏமாற்றத்தோடு நான் இருக்கிறேன். இல்லைங்க, ஒருபோதும் அது கிடையாது. நபியினுடைய வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு அடியான் தன்னுடைய ரப்பின் மீது முழுமையான நம்பிக்கையோடு என் ரப்பு எனக்கு தருவான்னு சொல்லிட்டு கையேந்திரானோ, அந்த மனிதனுடைய கையை அல்லாஹ் வெறுங்கையாக அனுப்புவதே கிடையாது. ஒன்று கேட்டது கிடைக்கும், அப்படி இல்லை என்றால் கேட்டதை விட சிறந்ததை ரப்பு கொடுப்பான். இல்லையா எல்லாத்தையும் விட சிறந்ததாக நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவான். நம்ம என்னத்தை கேட்டாலும் ரப்பு தரத்துக்கு தயாராக இருக்கான். அப்படி தர்றதுனால ரப்பினுடைய கசானாவில் ஏதாச்சும் குறைவா போகுது? இல்லைங்க, அவசரப்படக்கூடாது. என் ரப்பு எனக்கு தருவான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் யூசுப் நபியுடைய வரலாறு. சிறையில் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, பல வருஷங்கள் சிறையில் இருந்தாங்க. அப்படி சிறையில் இருக்கும் பொழுது என்ன மாதிரிலாம் ஒரு மனுஷனுக்கு எண்ணங்கள் வரும்? செய்யாத குற்றத்திற்கு, செய்யாத பாவத்திற்கு ஒரு தண்டனை நமக்கு கொடுக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா மனசு எப்படி இருக்கும்? போங்கடா நீங்களும் ஒன்று போங்கடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. யூசுப் நபி அப்படி இல்லை. சிறையில் இருக்கிறாங்க, நான் தப்பு செய்யலை தான், இருந்தாலும் சிறையில் இருக்கிறேன், என் ரப்பி என்னை கைவிட மாட்டான், என் ரப்பி என்னை அசிங்கப்படுத்த மாட்டான். சிறையில் இருந்து தாவா செஞ்சாங்க. அந்த யூசுப் நபியோடு 2 சிறை கைதிகள் உள்ளக்க போனாங்கல்ல, அவங்களுக்கு சிறைக்குள்ளே இருந்து ரப்பினுடைய தாவாவை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு குரான் யூசுப் அத்தியாயம் நமக்கு சொல்லுது. உள்ளக்க இருந்து தாவா செய்கிறாங்க. காலங்கள் கடக்குது. யூசுப் நபியோடு 2 பேர் உள்ளக்க போனாங்கல்ல, அந்த 2 பேரும் ஒரு கனவு காண்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, தலைக்கு மேலே ரொட்டியை வச்சுட்டு அப்படியே போகிறாரு. தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ரொட்டியை கழுகு பராந்து எல்லாம் கொத்தி 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 சாப்பிடுது.
இப்படி ஒருத்தவர் கனவு காண்கிறாரு. இன்னொருத்தவர் ஒரு வேறு விதமான ஒரு கனவு ஒன்று காண்கிறாரு. ரெண்டு பேரும் யூசுப் நபிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கனவு கண்ட இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு. அப்போ யூசுப் நபி இந்த ரொட்டியை கொண்டு போனார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு மரண தண்டனை நிச்சயம், உன்னைய கழுமரத்தில் ஏற்றிடுவாங்க, நீ செத்ததுக்கு பின்னாடி உன்னை வந்து என்ன செய்யும், கழுகெல்லாம் கொத்தி கொத்தி திங்கும், இப்படி ஒரு விளக்கம் தான் நீ கண்ட கனவுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொருத்தவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு கனவு காண்டு சொல்கிறாருல, அதுக்கு விளக்கமாக சொன்னாங்க, நீ வந்து மறுபடியும் அரசவைக்கே உனக்கு வேலைகள் கொடுக்கப்பட்டு அரசருக்கு வந்து மதுபானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை ஒன்று இருக்குது அப்படின்னு அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு யூசுப் நபி அந்த ரெண்டாவதாக சொன்ன பார்த்தீங்களா, அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ விடுதலையாகி அரசனுடைய அந்த சபைக்கு போய் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது என்னையை பற்றி என்ன செய்யினா அரசர்கிட்ட சொல்லு, இப்படி யூசுஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர் உலக இருக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சாமல் போச்சுதாமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் மட்டும் படுத்துப்பா அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அவர் விடுதலை ஆகிட்டு என்ன செய்கிறாரு, வெளியில் வந்துட்டு அது பாட்டுக்கு போகிறாரு வராரு. அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது ஷைத்தான் அதை மறக்கடிச்சிட்றான். ஒரு பெரிய சம்பவம் இது. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அரசர் வந்து ஒரு கனவு காண்கிறார். யார்? அரசர். என்ன கனவு அப்படின்னா, ஒரு 7 கொழுத்த மாடுகள், 7 கொழுத்த மாடுகள் இருக்குது. இன்னொன்று ஒரு 7 ரொம்ப வத்தி போன மாடு, வத்தி போன மெலிந்து போன அந்த 7 மாடுகள் பசுமையான இந்த 7 மாடுகளை கொன்று தீத்துருது. இப்படி ஒரு கனவு. அரசருக்கு ஒரு மனசே ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த கனவுக்கு என்ன விளக்கமாக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய அரசவையில் மந்திரிமார்கள்ட்டெல்லாம் கேட்குறாங்க. இப்படி ஒரு கனவு கண்டேன், இப்படி கனவு கண்டதுலேருந்து மனசுக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது, இதுக்கு என்ன விளக்கமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பல பேர் பலவிதமான ஆலோசனைகள் கருத்துகள் சொல்கிறாங்க. எதுவும் அந்த அரசருடைய மனசுக்கு திருப்தியாக இல்லை. அப்பந்தான் இந்த சிறையிலேருந்து வெளியில் வந்தார்ல, அவர் அரசர்கிட்ட சொல்கிறாரு, அரசரே, சிறையில் யூசுஃப்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்கிறாரு, ரொம்ப அற்புதமான மனிதர், கனவுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்வார். நான் கூட ஒரு கனவு கண்டு சொன்னேன், அவர் தான் சொன்னார், நீ மறுபடியும் அரசருடைய சபைக்கே போயிட்டு வேலை பார்ப்ப, இந்த மாதிரி வேலைலாம் உனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு சொன்னார், அப்படி ஒரு மனுஷர் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாரு. உடனே அரசர், ஆமாம் யூசுஃப் இருக்கிறார்ல, சரி அவர்கிட்ட போயிட்டு இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாச்சு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் நேராக போய் கேட்குறாரு. அதுக்குண்டான விளக்கத்தை சொன்ன உடனே அந்த மனிதர் மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அதை விளக்கத்தை கேட்ட உடனே அவருக்கு திருப்தி ஆகுது, ஆமாம் இதுதான் சரியானதாக இருக்கும். உடனே வந்து என்ன செய்யுங்க, யூசுஃபை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறார். யூசுஃபை கூப்பிட்றதுக்கு மக்கள் போகிறாங்க. யூசுஃப் நபி சொல்லிட்டாங்க, இல்லை நான் சும்மா வெளியில் வரமாட்டேன். ஒரு நாள் அந்த பெண்கள் எல்லாம் எதற்காக வேண்டி கையை அறுத்தார்கள் அப்படின்றத அந்த பெண்களை எல்லாம் கூட்டி நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை. எந்த பெண்கள் சொன்ன இந்த சம்பவம் ஞாபகம் இருக்குதுங்களா? அதே மாதிரி மன்னர் என்ன செய்கிறாரு, அந்த கையறுத்த எல்லா பொம்பளையும் கூப்பிட்றாங்க, தன்னுடைய மனைவியும் கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க, அன்னைக்கு நடந்த சம்பவம் தான் என்ன அப்படின்னு. உடனே அந்த பெண்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை யூசுஃப் ரொம்ப நல்ல மனுஷங்க, நாங்கள் அவரை தவறின் பக்கம் அழைக்க தான் செஞ்சோம், அவர் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டேன், ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் சொல்லிட்டாங்க. உடனே அந்த மன்னருடைய மனைவியும் கூட, இல்லைங்க தப்பு என் மேலே தான் இருக்குது, நான் தான் தவறின் பக்கம் அழைச்சேன், அவர் விலகிக்கிட்டாரு, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் சிறையிலேருந்து வெளியில் வரார். அவருடைய எண்ணத்தை பார்த்தீங்களா, ஒரு குற்றச்சாட்டின் மூலமாக உள்ளக போனோம், அந்த குற்றச்சாட்டை தெளிவுபடுத்தாமல் நான் வெளியில் வரமாட்டேன் அப்படின்ட்டு அதில் தெளிவாக இருந்தாங்க. எந்த பெண்களை வைத்து அவர்களுக்கு சோதனை வந்துச்சோ அதே பெண்களின் வாயாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத அல்லாஹ் சொல்ல வச்சுட்டான். இதுதாங்க அல்லாஹுடைய வெற்றி, இதுதான் அல்லாஹுடைய அருள். சோதனையை தருவான். எந்த இடத்துல நம்ம கண்ணியத்தை தொலைச்சோமோ, எந்த இடத்துல நமக்கு இழப்பு வந்துச்சோ, எந்த இடத்துல அசிங்கம் நமக்கு வந்துச்சோ, அப்போ நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது எங்கே எதை நாம் தொலைத்தோமோ அந்த இடத்துலையே அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருவான். எப்போ? அது பொறுமையோடு இருந்தாதான். அந்த பொறுமைக்குண்டான பரிசு தான் இது. யூசுப் நபி வெளியில் வராங்க. வெளியே வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்க, இவ்வளோ நாள் சிறைச்சாலையில் இருந்தார், ஒரு அவமானத்தோடு இருந்தார், கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், இந்த மாதிரி மனிதருக்கு நாம் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? وَكَذَلِكَ مَكَّنَّا لِيُوسُفَ فِي الْأَرْضِ
யதபவ்வஉ மின்ஹா ஹைசு யஷா. இந்த பூமியில் நீங்க எங்க எப்படி வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ அப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்கிற அதிகாரத்தை யூசுஃபுக்கு நம்ம கொடுத்தோம். அந்த ஊர்ல தான் அவர் அடிமையாக விற்கப்பட்டார், அந்த ஊர்ல தான் அடிமையாக வளர்ந்தார், அந்த ஊரில் தான் ஒரு குற்றச்சாட்டின் மூலமாக சிறை கைதியாக சிறைச்சாலைக்கு சென்றார். எந்த ஊர்ல அடிமையா வளர்ந்தாரோ, எந்த ஊரில் சிறைச்சாலைக்கு போனாரோ, அதே ஊரை அதே நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய மன்னராக ராஜாவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள மாத்திடுறான். இது எதுக்கு கிடைச்ச பரிசுன்னு நினைக்கிறீங்க? அவங்க பொறுமைக்கு கிடைச்ச பரிசு, அல்லாஹ் மீது அவங்க வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச பரிசு. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானதுங்க. கஷ்டங்கள் சோதனைகள் வரும் பொழுது என் ரப்பு என்னை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு ரப்பின் மீது நம்பிக்கை வச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வான். இதுதான் இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுது. அதே சமயத்தில் தவறுகள் செய்வதற்குண்டான சூழல் எல்லாத்துக்கும் வரும். யூசுப் நபிக்கு வந்துச்சுல்ல, பெரிய அரண்மனை, அந்த ஒரு நாட்டினுடைய அரசியை தவறுக்கு அழைக்கிறார். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நின்னாங்க. அந்த பேணுதலுக்கு, அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? அந்த நாட்டையே அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கும் வரத்தான் செய்யுது அப்படின்றதை விட அந்த மாதிரி வாய்ப்புகள் நம்மளே தேடி போகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அசிங்கம் அது. சிறிது காலத்திற்கு அது ரொம்ப சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கும். சில வாலிபர்கள்லாம் ரொம்ப குஜாலாக பேசுகிறாங்க. எனக்கு 2 லவ்வர் இருக்கிறாங்க, நான் நைட்டு பேச ஆரம்பித்தா அவன் 2 மணி 3 மணி வரைக்கும் பேசுவேன், 3 மணிக்கு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போயிடுவேன். இது ஒரு பெருமையா? இது ஒரு பெருமையா? இருட்டில் பேசுகிறோம், யார் நம்மளே பார்க்க போகிறா? யாருக்கு தெரிய போகுது? யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ரப்புக்கு தெரியும்ல. என் ரப்பு பார்க்குறான். இது அசிங்கம், வேண்டாம். ரப்புக்காக வேண்டி ஒரு பாவத்திலேருந்து நீங்கள் விலகி பாருங்களேன். ரப்புக்காக வேண்டி ஒரு அசிங்கத்தை நீங்கள் தொடாமல் விட்டு பாருங்களேன். மரணிக்கும் வரையிலும் அசிங்கம் இழிவு நம்மை தொடவே செய்யாது என்பதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரும் காலங்களில் வெளிச்சத்திலோ இருளிலோ, வெளிப்படையாகவோ தனிமையாகவோ ஒரு தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து அதற்குண்டான எல்லா ஆற்றலும் நமக்கு இருந்தும் கூட இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்திக்கலாமா? அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒரு கூலியை தருவான். வரலாற்றில் ஒரு சின்ன ஒரு சம்பவம், நாளைக்கு என்ன தொடர பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவுபடுத்துகிறேன். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கிருங்க. அதை வச்சு என் ரப்புட்ட கேளுங்க, ரப்பே எனக்கு ஒரு நேரத்தில் இந்த பாவத்தை செய்கிறதுக்குண்டான ஒரு சூழல் கிடச்சிது, ஆனால் ரொம்ப இனிமையானதாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் அதை செய்யலை. எதுக்காக வேண்டி செய்யலை? நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யலை. அதனால் எனக்கு இதைத்தான் ரப்பே அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கையில் பிடித்தமான ஒன்றை கேட்டு பாருங்க, ரப்பு தருவான். தனிமையில் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு அசிங்கத்தை விட்டு நீங்கள் விலகுங்க. அந்த விலகுதல் ரப்புக்காக வேண்டி இருக்கணும். அப்படி இருந்து ஒரு கட்டத்தில், யா ரப்பே உனக்காக வேண்டி தான் நான் அந்த பாவத்தை செய்யலை, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாயாலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க, அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். வரலாற்றில் அப்படி ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்தை நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்களேன், கண்டிப்பாக நீங்களும் சரி நானும் சரி தவறு செய்வதற்கு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதான் நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே இதை என் ரப்புக்காக வேண்டி நான் விடுறேன் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம விடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்களாக, அப்படிப்பட்ட நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நாளினுடைய தொடரை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.